ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரக மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு 2 வரமிளகாய் எடுத்துக்கணும். அப்புறம் புளிப்புக்கு ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி மட்டும் எடுத்தால் போதும். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கணும். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் போட தேவையில்லை. நல்லா வதக்கி விடணும். நல்லா தேங்காய் வதங்கினா தான் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். காரத்துக்கு நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும். இதிலேயே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துக்கணும். அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா குழம்புக்கு எப்படி தாளிச்சு விடுறதுன்னு பார்க்கலாங்களா. ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கணும். குட்டி குட்டி சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம அரிஞ்சு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே முழுசாகவே எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்கிறனால. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் அதிலே போட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சோம்ல அந்த புளி தண்ணி, அதையும் அதிலே ஊற்றிடணும். நம்ம நல்லா குழம்பு கொதிக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சுண்டுச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா குழம்பு கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும், இல்லைன்னா அந்த குழம்பு நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி சங்கராமரமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பீஸாக மீன் உள்ளே போட்டுடணும். நல்லா உள்ளே போட்டதுக்கப்புறமா குழம்பு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சதுன்னா மீன் எல்லாமே கரைஞ்சிரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மல்லித்தலை போட்டு குழம்பு இறக்கிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.